Hello friends, welcome back to our channel. இது வந்து ஒரு ரேண்டமான vlog தான். ஒரு நாளும் ஒவ்வொரு முடிக்க வேண்டியதா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்க வந்து ஒரு சண்டே நாங்க கிளம்பிட்டோம். அண்ட் இந்த போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நாங்க வேலையை வந்து ஆரம்பிக்கணும். இன்னொன்னு நீங்க பிளான்ஸ் வாங்கணும், கார்டன் செட்டப்லாம் பண்ணணும்னா அதுக்கும் 2-3 கடை ஆப்ஷன்ஸ் வந்து நாங்க போயிருக்கிறோம். சோ அதெல்லாம் எது அப்படிங்கறதையும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போய் சாப்பிடுறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருந்தது வந்து மலபார் பேலஸ்ங்க. இது டமன்சாரால இருக்கு. ஆக்சுவலா ஒரு மால்குள்ள தான் இருக்கும். பட் ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸ், ஒரு ஃபைன் டைனிங் பண்றதுக்கான ஆம்பியன்ஸே அவங்க வந்து வச்சிருப்பாங்க. நீங்க யாராவது கெஸ்ட் வராங்க, ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கொண்டு போகணும், ஒரு ஃபைன் டைனிங் மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப ப்ரைஸியாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இன்டர்மீடியட் லெவலுக்கு இது ஓகே. பட் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அந்த ப்ரைஸிய சைட் தான் வைங்களேன். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு, அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுக்கு அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து உண்மையிலே ரீசனபிளாக இருக்கும். எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டேலாம் போனீங்கன்னா வீக்கெண்ட் ஸ்பெஷல்லே நிறைய மெனு வந்து வச்சுருப்பாங்க. அவங்களோட தலசேரி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக ஒரு அத்தன்டிக்கான தலசேரி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். பேருக்குன்னு சும்மா ஒயிட் ரைஸ் போட்டு மசாலா போட்டுலாம் வைக்க மாட்டாங்க. அந்த தலசேரி பிரியாணியும் மட்டன் சமோசாங்க. அந்த மட்டன் சமோசா வந்து அப்படியே ஃபுல்லாக மட்டனாக தான் இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டுக்கு தான் அவங்க வந்து காசு வாங்குறாங்க. கண்டிப்பாக மலபார் பேலஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டமன்சாரால இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த நர்சரிக்கு வந்து நாங்கள் 2 வாட்டி வந்துட்டோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லலாம் காமிச்சிருக்கோம். வெங்தே நர்சரின்னு சொல்லிட்டு டமன்சாரா கிட்ட தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கடைகள் நர்சரிஸ் வந்து இருக்கும். ஒரு பெரிய ஏரியாவே ஃபுல்லாக வந்து ஆக்கியபை பண்ணி நர்சரியாக தான் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா செடி வாங்குறதுக்கு இப்படி வருவோம்னு நாங்க நினைக்கல. வாய்ஸே எந்த அளவுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியல. ஆனா யாராவது கேஎல் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறப்போ நெக்ஸ்ட் வீக்குள்ள வந்துடும் வீடியோ. ஸோ யார் இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கு, ஆனால் இப்பவே நிறைய காலி ஆயிடுச்சு. ஸோ பாட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 50% ஆஃப்ல நிறைய நல்ல நல்ல பிளான்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க நர்சரி எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் காலி பண்ண சொல்லிடுச்சுங்களா. அதனால அவங்க மெனுவெல்லாம் போட்டிருக்காங்க, பெட்டிஷன்லாம் போட்டிருக்கிறோம். பட் மோஸ்ட்லி காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே 50% ஆஃபரில் போட்டிருக்காங்க. அண்ட் அங்கே தான் நாங்கள் வந்து நிறைய செடிகள் வந்து இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி தான் வாங்கணும். பாட்ஸுமே கொஞ்சம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். குட் மார்னிங் அம்மோ. குட் மார்னிங் அம்மோ. ஸோ இன்னைக்கு ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து பால்கனியை வேலி போட்டு மறைச்சு வச்சிருக்கிறேன். நான் அங்கே அட்டியில் ஒரு நாட்டி பாய் படுத்திருக்கான். அந்த நாட்டி பாய்னால வர்ற வேலை இது எல்லாமே. அவருக்கு வந்து இந்த செம்பருத்தி இலை பார்த்தா வெத்தலைப்பாக்கு போட்டு சாப்பிடலாம் போல இருக்கும். அதனால போய் இதை எடுத்து எந்நேரம் பார்த்தாலும் கடிச்சு வைக்கிறது, மொட்டெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி எல்லாம் ஷேர் பண்ண வாய் வரிசை இதெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தது. இந்த சைடில் இருக்கிற ஒரு செடியவே பிச்சு எறிஞ்சிட்டான். அண்ட் நம்ம செடி வாங்கின வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், இது நம்ம 3வது ட்ரையல். இந்த செடி இதையாவது காப்பாற்ற விடுறான். இதை வந்து கொத்தோட அன்னைக்கு பிடுங்கிட்டு வந்துருச்சுங்க. மொக்கெல்லாம் இருந்துச்சு, அதோட பிடுங்கிட்டு வந்துருச்சு. ஸோ ஒன்றும் தெரியாதவனாட்டா அது சோஃபா கடியில் படுத்துருக்குது. ஸோ அவன்கிட்ட காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணோம். ஸோ இதோட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம், அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தப்பிக்குங்கிறதுனால யோசிச்சு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம யூட்டிலைசேஷன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இந்த சைடை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பால்கனி செட்டப் பண்ணிடுறது ரொம்ப வருஷமாக பார்த்துட்டே இருக்கிறோம். அவங்க ரொம்ப நாளாக கேட்டே இருக்கிறாங்க, நான் பண்ணவே இல்லை. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒன்று ஆன்லைனில் கண்டுபிடிச்சி ஆர்டர் போட்டிருந்தேன். இங்கே மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து ஷாப்பியில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஷாப்பி வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இங்கே ஷாப்பி தான் ரொம்ப பாப்புலரான ஒரு வெப்சைட். ஸோ இது ஷாப்பியில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வழக்கம் போல் அதுக்கு தேவையான எல்லா டூல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கா. வெரி நைஸ். உண்மையில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. வுட் ஹெவியாக இருக்குது.
வுட் தானே? வுட், ஆனா அதுல ட்ரீட்மென்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளான்ட் வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நல்லா ட்ரீட்மென்ட் பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினச்சேன். நல்ல ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். என்ன அர்ஜுன், என்ன பார்க்குற? நாட்டி பாயா நீ? தலையை ஆட்டுற அழகா? அர்ஜுன், நாட்டி பாயா நீ? என்னடா பார்க்குற? என்ன பார்க்குற? இலையை பிப்பியா? இலையை பிச்சுட்டு வருவியா? இலையை பிச்சுட்டு வருவியா? வருவியா நீ? இலையை பிச்சுட்டு வருவியா? உன்னால பாரு, உன்னால நாட்டி 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 நாட்டி. வா வா, உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. கடிக்கலாமா? என்ன புது ஐட்டமா இருக்கு. கம் வாடா. சுவா போலாம். வாடா. என்ன நம்மளுக்கு தெரியாம புதுசா ஒரு ஐட்டம் வெளியில போகுது. இதெல்லாமே வந்து ஒரே நாளில் நடந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக அப்படி பண்ணது தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏன் நம்ம இந்த சைடு கொண்டு வரணும், ஒரு கார்னரில் மட்டும் நம்ம பிளான்ட்டுக்குன்னு விடுவோமேன்னு ஒரு கார்னருக்கு கொண்டு போனோம். மேபி வந்து இன்னும் 2 ஸ்டூல் வாங்கியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம 2 மட்டும் வாங்கி பார்ப்போன்னு வச்சது தான். அதுக்கப்புறம் அந்த பான்ஸா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வாங்கினது தான். நல்ல ப்ரைஸ்லேயே கிடச்சிச்சு. சில பாட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு யூஸ் இல்லை, இப்போதைக்கு செடி இல்லை. இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு 2-3 பாட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா 50% ஆஃபரில் கிடைக்குது இல்லைங்களா, அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் கேஎல்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வெங்கடே நர்சரி வந்து போய் பாருங்கள். 50% ஆஃப் எல்லாமே. ஏன்னா அவங்க கடையெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவை காலி பண்ணுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையுமே ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கும் நாங்கள் போகிறப்பவே ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இருந்ததில் கொஞ்சம் நல்லதாக இருக்கிறத வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த செட்டப் எல்லாம் ஃபைனலாக வந்து எப்படி இருக்குது, செடியோட அப்டேட்லாம் வந்து இன்னொரு நாள் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆல்ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீக்கெண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாக பெண்டிங் டாஸ்க். ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பெண்டிங். ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுலேருந்து இது பெரிய பெண்டிங் டாஸ்க். ஆக்சுவலாக இந்த வீட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, என்ட்ரன்ஸில் வந்து நல்லா வானுயர கப்போர்டு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. ஆனால் பேசிக்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலெல்லாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்குள்ளேயே தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 2-3 கப்போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டோரேஜுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் பொதுவாகவே அரேஞ்ச் வந்து நீட்டாக அப்பப்போ வர்றப்போ நாங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். இது ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஷூஸ்லாம் வாங்கினோம். மோத்தி யூரோப் போயிட்டு வந்ததில் 2-3 ஷூஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறது தான் டாஸ்க்கு. ஸோ கார்டனிங் அண்ட் இந்த ஷூ டாஸ்க் முடித்தாலே எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு முடிஞ்ச மாதிரி. ஸோ பிஃபோர் வந்து இப்படி தாங்க எல்லாமே. ஆக்சுவலாக இதெல்லாம் இருக்குது, ஆர்கனைசர்லாம் இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் அப்பப்போ கழட்டி விட்டுட்டு அவசரத்தில் வர்றதுனால எல்லாம் கொஞ்சம் கொலாப்ஸ்டாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் வந்து எப்படி மோத்தி அரேஞ்ச் பண்ணுறாருன்னு பார்ப்போம். Should we take these out? These? No, let it be. But is this going in shoe category? Yeah, shoe category.
ஸோ ஷூ தனியாக செப்பல் தனியாக செப்பரேஷன். கரெக்டா? Yeah. இன்னொரு பேருங்க. பரவாயில்ல, பேர் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடு. முன்னாடி பேர் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடு. செப்பல் தெரிஞ்சிச்சுன்னா செப்பலும் எடு. குட். மோஸ்ட்லி நியூ ஷூஸ், அதுக்கப்புறம் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற ஷூஸ். சாக்ஸ் வந்து நம்ம ஐ லெவலில் என்ன சாக்ஸ் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ லெவலில் இருக்கிற சாக்ஸ் செக்ஷன் வந்து ஐ லெவலில். தென் நம்ம டெய்லி யூஸ் எல்லாமே கீழே போகும், விச் வி வில் டு நவ். இந்த மாதிரி ஷூ ஆர்கனைசர்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க. ஷாப்பி, லசாடா அந்த மாதிரி. ஊரில் இருந்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்தீங்கன்னா அமேசான்லலாம் வந்து இந்த மாதிரி ஷூ ஆர்கனைசர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்து நீங்கள் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க ஷூஸ்லாம் இருந்துச்சுன்னா சைஸ் சின்னதாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மவுத் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து நம்மளோட பெரிய ஷூஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த மவுத் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் ஆர்கனைசர்ஸ் தான். ஐக்கியாவில் கூட இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து ஷாப்பியில் வாங்கும்போது ஐக்கியாவை விட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாங்கினது வந்து ஷாப்பியில் தான். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்குங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இடமே பத்தாத மாதிரி இருந்துச்சு. பட் சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆனதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ரேக்லாம் யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இடம் இருக்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நாங்கள் பண்ணதில் எங்களுக்கு பெரிய டாஸ்க் முடிஞ்சுது. அடுத்தது வந்து அர்ஜுனோட அப்டேட் கொடுத்துட்டு முடிக்கலாங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக அர்ஜுனுக்கு வந்து 3 வேக்சின் நாங்கள் வந்து முடிச்சாச்சு. ஸோ 3 வேக்சினுக்கு அப்புறம் தான் வெளியில் கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ வெளியிலலாம் கூப்பிட்டு போகணும், வாக்கிங்கெல்லாம் போகணுன்னா பெல்ட் வேணும் இல்லைங்களா. அதனால ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு போனது இந்த நிலூஃபருக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தோம். போய் ஒரு பெல்ட் வாங்குறதுக்காக. அண்ட் பெல்ட் வாங்கிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூமிங்காக கூப்பிட்டு போயிருந்தோங்க. 3 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மோத்தியை தான் வாஷ் பண்ணுறது எல்லாமே மோத்தியை தான் குளிப்பாட்டிகிட்டு இருந்தார். அதுவும் மந்த்லி ஒன்ஸ் குளிப்பாட்டினாவே போதும் தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அப்பப்போ சும்மா மேலோட்டமாக மோத்தி வந்து குளிப்பாட்டுவார். இப்போ 3 மந்த்ஸ் முடிச்சதுனால க்ரூமிங்க்குன்னு கூப்பிட்டு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் கட் பண்ணி விடுறது, நல்லா ஃபோம் பபிள் பாத்தெல்லாம் பண்ணிவிட்டு நெயில்ஸ் கட் பண்ணி விட்டு காதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து விட்டு அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ஸ்பாக்குள்ளே போயிட்டு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரஃப் கிராசரில் தான் அர்ஜுனுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வாங்குவோம். ஸோ இங்கே யாராவது பெட் ஃபுட்ஸ் எங்கே நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரஃப் கிராசரில் ரொம்ப நல்லாயிருக்கும். பெட்டுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் அங்கே வந்து கிடைக்கும். நிலூஃபரை விட ரஃப் கிராசர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட்டுக்கு. ஸோ ரஃப் கிராசரே வந்து அவங்க ஒரு க்ரூமிங் சென்டர் வச்சுருக்குறாங்க. அங்கே தான் கூப்பிட்டு போயிருந்தோம். சார் வந்து செம்ம நாட்டி, விடவே இல்லை அந்த பொண்ணை. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து சேர்ந்து நின்று தான் அவருக்கு ஹேர் ட்ரையர்லாம் போட்டு நெயிலெலாம் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து அங்கே இருக்கிற அந்த ரஃப் கிராசரில் இருக்கிறவங்களோட ஒரு பப்பி, செம்ம க்யூட்டு. அதுவும் சட்டையெல்லாம் போட்டுட்டு அது உண்மையிலேயே ஒரு மனுஷன் நடக்கிற மாதிரியே இருக்கும். எந்திரிச்சு நின்றுச்சுன்னா யாரையும் ஹார்ம் பண்ணுறதில்ல, குலைக்கிறதுக்கு
கிடையாது. கடையில் வந்து அவரும் ஒரு கஸ்டமர் மாதிரி ஒரு ஷாப்கீப்பர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. அண்ட் இவங்ககிட்டயே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, போர்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது 10 days போகிறீங்க அப்படின்னா போர்டிங் ஃபெசிலிட்டிலையும் நீங்கள் வந்து விட்டுட்டு போகலாம். இந்த ரஃப் கிராசர் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெட்டுக்கு யாராவது ஃபுட் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் கிராசரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த க்ரூமிங் செஷன் வந்து டோட்டலாக 1.5 hours. சில இல்லைன்னு எனக்கு 1.5 மணி நேரம் வேணாம், எனக்கு ஹேர் கட் மட்டும் வேணும், நெயில் கட்டிங் மட்டும் வேணும்னா அதுக்கும் இருக்குது. ஸோ க்ரூமிங் முடிச்சுட்டு வந்து நல்லா தூக்கம் அர்ஜுனுக்கு. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டமான வீடியோ தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அக்கம்ப்ளிஷும் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். Until then, take care, tata, bye bye.